ஹலோ எவ்ரிவன். ஸோ என்ன சார் இப்போ எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து ஹால்ட் ஆயிடுச்சா இல்லையா? ஏன்னா மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15ஆம் தேதி நடந்த ஹியரிங்கில் வந்து ஹால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 16ஆம் தேதி என்டிஏ தாரப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் மேத்தா வந்து ரெப்ரசென்ட் பண்ணார். ஓகேவா? அவர் தான் என்டியோட மெயின் லாயர், அவர் தான் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விட்டுறோம், ரிசல்ட்டை இவங்களுக்கு மட்டும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்து மத்திய பிரதேசில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ 16ஆம் தேதி அதே நேரத்தில் சென்னையில் நடந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் யார் யார் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 13 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே சிஆர்பிஎஃப் கேவி சிஆர்பிஎஃப்ல தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ கேவி சிஆர்பிஎஃப்ல எக்ஸாம் எழுதின இந்த 13 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ரீநீட் வேணும், இதான் இவங்க கேட்குறது. ஓகேவா? இவங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ரீநீட் எக்ஸாம் வைங்க அப்படின்னு தான் இவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ரீநீட் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 3 மணிலேருந்து 4:15 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 75 மினிட்ஸ் இவங்களுக்கு கரண்ட்டு இல்லை. அப்போ இதுக்காக வந்து நம்ம என்டிஏ சார்பாக இங்கே சுதர்ஷன் ஒரு லாயர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. சுதர்ஷன் லாயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இதை வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம். உண்மையிலே வந்து இந்த கரண்ட் வந்து இவங்களோட பாதிச்சிருக்கா, கரண்ட் வந்து போனதுனால இவங்க எக்ஸாம் வந்து பாதிச்சிருக்கா. ஏன் நியூஸில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு, மழை ரூம்குள்ளே வந்துருச்சு, தண்ணி ரூம்குள்ளே வந்துச்சு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூம் மாற்றி விட்டுருக்கோம், இதெல்லாம் சொன்னாங்க. பட் இங்கே வந்து எங்கேயுமே இது வரல. ஓகேவா? சப்போஸ் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லாமலாம் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரை ஹியரிங்கில் இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, கரண்ட் போயிருக்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்டிஏ சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஃபேக்சுவல் என்கொயரி பண்ணுறோம். சப்போஸ் உண்மையிலே இவங்க பாதிச்சிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ ஜட்ஜு என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், இன்கேஸ் ஸோ சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது தப்பாயிடுச்சுன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு பெரிய பெனால்ட்டி அமௌண்ட் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் உண்மை, ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 90 மினிட்ஸ் வந்து டைம் வேஸ்ட்டாக இருக்குது, அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கல அப்படின்னா, சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் கொடுக்கவும் இல்லை, பிரச்சனையும் நடந்திருக்கு, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் அகனி ஒரு மாதிரி பாதிக்கப்படும். சரிங்களா? அதாவது மற்றவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, எனக்கு மட்டும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்? மனசு பாதிக்கப்படும். அதனால் சப்போஸ் இவங்களுக்கு ரீநீட் வைக்க போகிறீங்கன்னா வேறு யாருக்குமே நீங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம இப்போ இருக்கிறது மே மாதம் தான், அதனால் 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடத்துறதுக்கு நம்மள்ட்ட டைம் இருக்குது. அதனால் சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே பாதிச்சிருக்காங்க அப்படின்னா ரீநீட் வைக்கிறப்ப என்ன பண்ணணும்? மற்றவங்க யார் ரிசல்ட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ ரீநீட் எப்போ சார் வைக்க வாய்ப்பு இருக்குது? நல்லா பாருங்கள், மத்திய பிரதேசில் இதே மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து 26ஆம் தேதி அடுத்த ஹியரிங். ஸோ மோஸ்ட் ஆஃப்லி 26ஆம் தேதி ஹியரிங்கில் அவங்களுக்கும் சென்னைக்கு சேர்த்தே தீர்ப்பு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இங்கே 2ஆம் தேதி தீர்ப்பு சொல்லுவாங்க. 2ஆம் தேதி தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா ஒரு 12ஆம் தேதி போல் உங்களுக்கு ரீநீட் வைக்கலாம். அதுலேருந்து ஒரு 20ஆம் தேதி போல் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு வாரம் வந்து ரிசல்ட் தள்ளி போகலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சென்டரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா ஆவடியில் வந்து சப்போஸ் ஏன்னா மோஸ்ட்லி இத்தனை 13 பேர் லூஸ் கிடையாது, கரெக்டாக இல்லையா? எல்லா வேலையை விட்டுட்டு போயிட்டு ஒரு 6-7 லாயரை ஹையர் பண்ணிட்டு போய் கேஸ் போடுற அளவுக்கு இங்கே லூஸ் கிடையாது. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு பாதிச்சிருக்கும். ஓகேவா? பட் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறது என்டிஏ வந்து முடிவு பண்ணி சொல்ல போகிறாங்க. ஸோ அது வந்து 26ஆம் தேதி இந்தோரில் சொல்லிடுவாங்க, இல்லை அப்படின்னா 2ஆம் தேதி சொல்லுவாங்க. 26ஆம் தேதி சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி ரிசல்ட் 14ஆம் தேதி கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2ஆம் தேதி தான் தீர்ப்பே சொல்ல போகிறாங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு வாரம் தள்ளி போகலாம். ஓகேவா? நீங்கள் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னா, ஒன்று நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகுங்க, இல்லைன்னா அடுத்த வருஷம் ட்ராப்பர்ஸ் கோர்ஸ்க்கு ரெடி ஆகுங்க. சரிங்களா? ட்ராப்பர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10 சீட் வந்து கொடுக்குறோம். சரியா? இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு 10 சீட் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்க்கு வந்து 8098829578 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.